ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல தாங்க இருக்கும். மிக பழம்பெரும் ஒரு கோட்டைங்க. இந்த கோட்டையுடைய ஆரம்பம் வந்து தமிழர்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் தாங்க. நம்ம கட்டிடக்கலை மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலா. பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு பாறை, அப்படியே அது பக்கத்தில் கற்களை வச்சு அடிக்கி இது பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்கு ரொம்ப பார்க்கும்போது. இந்த முனையில் வந்து மனிதர்களை கட்டி வச்சுருவாங்களாம். கட்டி வச்சு சுட்டுருவாங்க. அவ்வளோ கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக ஆங்கிலேயர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் ஷாஜகான் அஃப்ரிடி. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் ஆட்சி புரிந்த ஒரு இடமா இருக்குது. பல்வேறு நாட்டினர்கள் சிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது. அவ்வளோ முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா இருக்குது. மிக பழம்பெரும் ஒரு கோட்டைங்க. நம்ம தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு மிக பழம்பெரும் ஒரு கோட்டையில தான் நம்ம நின்று கொண்டிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, செஞ்சி கோட்டையில தான் நம்ம நின்று கொண்டிருக்கோம். இந்த செஞ்சி கோட்டை பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்துல இருந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழர்கள் தமிழகத்துல கட்டிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைன்னு அதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழர்கள் மட்டும் இல்லாம பல வெளிநாட்டினர்கள், பல்வேறு நபர்கள், பல்வேறு நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய அரசர்கள், அவர்கள் எல்லோருமே இந்த கோட்டையை பற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற கோட்டையில தான் நம்ம நின்று கொண்டிருக்கோம். இந்த கோட்டையினுடைய அவுட் சைடு தான் நம்ம இருக்கோம். இப்போ உள்ள போலாம் வாங்க. அவுட் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா பெரும் பாறைகளை கொண்டு கட்டியிருக்கிறாங்க. நீங்களே பாருங்க. அப்படியே இந்த கோட்டைக்கு நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முழுக்க பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் வந்து இருக்குங்க. இந்த தூண்கள்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. முழுக்க ஃபுல்லாக பாறைகளை வச்சு செதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் கூட உங்களுக்கு தூரம் போய் காமிச்சா நல்லா தெரியும் நினைக்கிறேன். இது பார்க்கறது ரொம்ப அழகா இருந்துச்சு. முழுக்க பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு சிவன் கோயில் எங்க இருக்கு. கீழே உள்ள கோயில் தலங்கள்லாம் பாறைகளால் செய்யப்பட்டாலும் மேலே பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஸ்கின் கலரில் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து சுதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் உள்ள சிலைகள் வந்து இல்லைங்க. நாம இந்த கோட்டையில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா ராஜகிரி கோட்டை தாங்க. ராஜாவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துட்டு நம்ம அடுத்து ராணியோட கோட்டை வந்து போகலாம். நம்ம காட்டின இந்த சிவன் கோயிலுக்கு அப்படியே ஒரு ரைட் சைடு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கோட்டை வந்து தெரியும். வாங்க நம்ம அங்கே போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம போகக்கூடிய கோட்டைக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டவுன் வச்சுருக்காங்க பாருங்க. அது வந்து பீரங்கி மேடையாக இருக்கலாம், அல்லது கொடிகள்லாம் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு அரங்கேற்ற மேடையாக கூட இருக்கலாம். அப்படியே அந்த கோயிலேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் ஒரு ரோடு ஒன்று போகும். அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா வந்து சொல்கிறாங்க. இதான் இந்த கோட்டையோட டைமிங் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4:30 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான் வேலை. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சி கோட்டையோட ஃபுல் ஒரு மேப்பையும் இங்கே வச்சிருக்கிறாங்க. அண்ட் அகைன் நீங்கள் மேப்பையும் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் சிற்பங்கள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. நிறைய வகையான சிற்பங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சதி சிற்பங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாளிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பல்லவர்களுடைய காலத்தில் உள்ள சிற்பங்கள் கூட வந்து இங்கே வந்து செதுக்கி வச்சுருக்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒரு சிற்பமும். ஏன்னா பல்லவர்களுடைய காலத்தில் வந்து சிற்பக்கலைங்கிறது மிக பிரபலமடைஞ்ச ஒரு விஷயம். அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இந்த சிற்பம் பாருங்க மக்களே, நல்லா பெருசா இருக்கு, செம்மையா இருக்கு பார்க்கும்போது. இந்த கோட்டைகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக 3 கோட்டைகள் வந்து இங்கே இருக்குது.
ராஜகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க, ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது கிருஷ்ணகிரி கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரயன்துர்க் அப்படின்னு ஒரு கோட்டையும் இருக்குது. மொத்தம் 3 கோட்டைகள் வந்து இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் பெரும் பெரும் மலைகளில் இருக்குது. அது வந்து ஏறணும். அந்த கொடிகளை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மேடை மக்களே, வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே தான் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண மஹால் தெரியுது. அப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ள மலைகள்லாம் தெரியுது அழகாக. இதோ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டையில் தான் கொடிகளை வந்து ஏற்றி வைப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிதிலமடைந்த அந்த கட்டிடங்கள். நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் அப்படியே ஒரு மிகப்பெரிய கட்டிட அமைப்பில் சதுரங்க அமைப்பில் ஒரு பெரும் பெரும் பாறைகளை கொண்டு ஒரு கட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தண்டோர மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாயக்க அரசர்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்டோரை போட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் பாறைகளை கொண்டு கட்டியிருக்காங்க. வாங்க மேலே போய் பார்ப்போம். நீங்கள் என்ட்ரன்ஸில் அப்படியே வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிதிலமடைந்த இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப பெரும் பெரும் பாறைகள்லாம் கொண்டு இருக்கு. ஆனால் சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. இதுக்கு ஒரு போர்டு கூட வச்சிருக்காங்க பாருங்க, கல்யாண மகளுக்கு முன்புள்ள கட்டிட பகுதி. இது வந்து அது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் கல்யாண மகள் இருக்கு. படிக்குளம் மற்றும் கல்யாண மகள். இது வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே தான் வந்து நாயக்க அரச பெண்கள்லாம் வந்து தங்குவாங்களாம். உள்ள ஒரு குளம் கூட இருக்கு. ஆக்சுவலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கு பார்க்கும்போது. இதோட சிறப்பு அம்சமாக சொல்றாங்க, இதனுடைய அந்த சுடுமண் குழாய்கள் அது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் இதை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாண மகளுடைய கட்டிட அமைப்பு வந்து பிரமிப்பு ஏற்படுத்துது. பார்க்கறது ரொம்ப அழகாகவும் இருக்கு. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கருப்பாறைகளை வச்சு எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க சூப்பரா. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யானை குளங்கள். இதாங்க அந்த யானை குளம். பிரம்மாண்டமான ஒரு குளமாக இது இருக்கு. இது வந்து நாயக்கர் காலத்துல வந்து இது வந்து வடிவமைக்கப்பட்டது இந்த கட்டிடக்கலை வச்சு சொல்றாங்க. ஃபுல்லாமே வந்து கற்களை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அரசர்களுடைய யானைகள் எல்லாம் இங்க வந்து குளிப்பாட்டுறதாக சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் கட்டி வைக்கக்கூடிய அந்த லாயங்கள் தான். முகலாயர்களுடைய காலத்துல வந்து குதிரைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து படிப்படியாக வந்து குதிரைகள் வந்து அதனுடைய செயல்பாடுகளும் குறைய ஆரம்பிச்சது. இது வந்து முகலாயர்கள் கால கட்டிடக்கலை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 110 அறைகள் கொண்ட இந்த குதிரை லாயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 110 அறைகள் கொண்டதாக இருக்குது. ஒரு அறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சைஸ்ல தாங்க இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ்ல தான் இருக்கு ஆக்சுவலா. இது ராஜகிரி கோட்டையை பொறுத்த வரைக்கும் கீழ்கோட்டை மேல்கோட்டை அப்படின்னு இருக்கு. கீழ்கோட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண மகள் இருக்கு. அப்புறம் நம்ம பார்த்த யானை குளம், உடற்பயிற்சி கூடங்கள், அப்புறம் அந்த குதிரை லாயங்கள், இன்னும் இந்த அரசருடைய தர்பார்லாம் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான இடங்கள். நாம கீழ்கோட்டையை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இன்னும் மேல்கோட்டை வந்து நம்ம போகணும். ஆக்சுவலா மேல்கோட்டையை நம்ம கூடிய சீக்கிரம் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னா அரசருடைய தர்பார். இந்த இடத்துல அமர்ந்துதான் அரசர் வந்து சில முக்கிய முடிவுகளை வந்து எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. அரச பிரதிநிதிகளை வைத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் இங்க அமர்ந்து கொண்டு அவர் வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த தான் இப்ப பாக்குறீங்க, அரசர் அமரக்கூடிய ஒரு இடம். இது வந்து பார்க்க நிறைய பேர் அம்மியா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அது கிடையாது. ஆக்சுவலா இது வந்து அவர் நல்லா அமரக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கு. இந்த இடத்த வந்து ஆக்சுவலா அகழாய்வு செஞ்சு எடுத்திருக்கிறாங்க. இந்த இடம் புதையப்பட்டு ஒரு இடமா இது இருந்துச்சா, அப்புறம் நோண்டி அகழாய்வு செஞ்சுதான் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க.
ரொம்பவே பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த பாறைகளுடைய அமைப்பு எல்லாமே வியக்க வைக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த காலத்தில் என்னதான் சிமெண்ட்லாம் போட்டு எவ்வளோ கட்டினாலும் அந்த காலத்தில் ஒரு கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படியே சும்மா கன் மாரி நிற்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தினுடைய கட்டிடங்களை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இதாங்க அந்த அரசர் உட்காரக்கூடிய தர்பார். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடங்க. நல்லா பிரம்மாண்டமான இந்த கட்டிடத்தை பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உடற்பயிற்சி கூட வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து அரசர்கள் மற்றும் அரச படைகள்லாம் அவங்களாம் வந்து உடற்பயிற்சி செய்வதாகவும், அது மட்டும் இல்லாமல் போர்க்கலை பயிற்சிகள் அவங்கள வந்து இந்த இடத்துல சண்டை போடுறதா எப்படி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இது வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த உடற்பயிற்சி கூடத்துடைய என்ட்ரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் தாங்க. நீ நம்ம கட்டிடக்கலை மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர எக்கோ அடிக்குதுங்க. நம்ம கத்துறோம்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இது மேலே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். நீங்கள் நேரில் இப்படி வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ பயங்கர ஹைட்டாக இதனுடைய அந்த சீலிங் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே தான் சண்டை பயிற்சிகள் மற்றும் உடற்பயிற்சிகள் எல்லாமே இங்கே மேற்கொள்ளக்கூடிய இடம் தாங்க. பார்த்துக்கோங்க. இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. காய்ஸ், இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த கோட்டையுடைய ஆரம்பம் வந்து தமிழர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த கோட்டையை கட்டினது தமிழர்கள் தான். தமிழக அரசரான ஆனந்த கோன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் 1190 கிபி 1190 இந்த கோட்டையை வந்து ஆரம்பகட்ட ஒரு வடிவமைப்பை அவர் தான் ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்தவர் தான் கிருஷ்ண கோன் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து 1200 மேலும் இந்த வடிவமைப்பை வந்து சிறப்புற செய்தார் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில சொல்றாங்க. இந்த கிருஷ்ணகோன் அப்படிங்கிறவர் ஆனந்த கோன் அவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன மன நெகிழ்வுக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம தமிழர்கள் ஆரம்பித்த இந்த கோட்டை இப்ப திரும்பி திருப்ப கிடைச்சிருக்கு. நம்மளுடைய ஒரு இடத்துல இது இருக்கு, நமக்கே திரும்ப இது கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுது. ஏன்னா இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் ஆட்சி பண்ணி, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் இதை ஆண்டிருக்காங்க, போர்த்துகீசியர்கள், அப்புறம் விஜயநகரன் எம்பையர், மேலும் இன்னும் பல எத்தனையோ பேர், மராட்டியர்கள் சிவாஜி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஆண்டிருக்கிறாரு. பல்வேறு நபர்கள், பல்வேறு நாட்டினர்கள் சேர்ந்தவர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்கிறாங்க. ஆனா கடைசியில நம்ம கிட்ட இந்த கோட்டை வந்து திரும்ப கிடைச்சிருக்கு. நம்ம கிட்ட இப்ப இந்த கோட்டை இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான இந்த கீழ்கோட்டையில முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா நெற்களஞ்சியம்ங்க, கிரனரி ஹால். எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பாருங்க. இதுல எவ்வளோ அதிசயம் இருக்குன்னு சொன்னா, இந்த கோட்டைகளை வந்து எதிரி படைகள் முற்றுகையிடுவாங்கன்னா இப்படி பல வருடங்கள் வந்து முற்றுகையிடுவாங்க. அப்போ இந்த கோட்டையை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. உள்ளே தான் இருக்கும். அரச படைகள் சேர்ந்தவங்க எல்லாருமே என்னது உள்ளதான் இருந்தாங்க. அப்போ பல வருடங்களுக்கு என்னது உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு உணவு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த தானிய களஞ்சியம் இருக்கா இல்லையா, இதில் வந்து சேர்த்து வைப்பாங்களாம். பல வருடங்களுக்கு தேவையான உணவு வந்து இந்த களஞ்சியங்கள் வந்து சேர்த்து வைத்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நெற்களஞ்சியம் தான் இது அப்படின்னு வரலாற்றில் நமக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைஸ், 1690 வந்து மராத்தியர்களுடைய வசம் இருந்த இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய வசம் வந்து போகுது. எப்படின்னு சொன்னால் 1698. அது எப்படி போகுதுன்னு சொன்னால், நம்ம அவுரங்கசீப் இருக்காரா இல்லையா, அவருடைய படைத்தலைவர் சுல்ஃபிகர் அலி கான், அவர், அப்புறம் ஆற்காடு நவாபு, அப்புறம் ராணி மங்கம்மாள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 3 பேரும் படை திரட்டி கொண்டு இந்த கோட்டையை வந்து 1690 கரெக்டாக மராத்தியர்களுடைய வசம் இருந்த இந்த கோட்டையை முற்றுகையிடுகிறாங்க. ஒரு பெரும் படை வந்து முற்றுகையிடுகிறது. கரெக்டாக 8 ஆண்டுகள் வந்து முற்றுகை. 8 ஆண்டுகளால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. யாருமே உட்புக முடியாத ஒரு கோட்டை அப்படின்னு மராட்டிய சிவாஜி சொல்வாரா இல்லையா, அது வந்து நிதர்சனமான உண்மை என்பது இந்த வரலாற்றின் மூலிமா நமக்கு வந்து நிரூபணமாகுதுங்க. அவ்வளோ 8 ஆண்டுகள் வந்து உட்புக முடியாத ஒரு கோட்டையாக இருந்திருக்குது. சரி, அவங்க உணவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெற்களஞ்சியங்கள் தான் அவங்களுக்கு ஆதாரமாக இருந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்புமிக்க இந்த நெற்களஞ்சியம் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மேலும் மராட்டிய மன்னர் சிவாஜி சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம்.
மராட்டிய தேசத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கோட்டையை வந்து நான் பார்க்கல அப்படின்னு நம்ம சிவாஜி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்னால் பிரிட்டிஷார்கள் இந்த கோட்டையை பற்றி புகழ்ந்திருக்கும் போது ஈஸ்டர்ன் ட்ராய் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராய் அப்படின்னு சொன்னால் பண்டைய கிரேக்க நகரம். இது பண்டைய கிரேக்க நகரம், இது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாதிரியான ஒரு ஈஸ்டர்ன் ட்ராய் தான் இது அப்படின்னு பிரிட்டிஷார்கள் வந்து நமக்கு இந்த கோட்டையை வந்து புகழ்கிறார்கள். பல்வேறு நாட்டினர்கள் பல பேர் வந்து இதை புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்ட நெற்களஞ்சிக்கு உள்ள போய் நம்ம பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா 2 படிக்கட்டுகள்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கு. இங்கே உள்ள கட்டிடங்கள் எல்லாமே பார்க்கறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. இங்கே ஒரு படிக்கட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாமே பெரும் பெரும் பாறைகளால் வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த சைடு ஒரு அறை இருக்குங்க. ஆக்சுவலாக 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து முதல் அறைன்னு நினைக்கிறேன். இது 2வது ஒரு கட்டிடம்னு நினைக்கிறேன். இது அதை விட பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. வந்து இதுதான் வெளிப்புறத்துலேருந்து இது தானே கழிச்சது பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு கட்டிடங்கள் கோபுரம் மாரி இருக்கு. ஆக்சுவலாக இண்டோ சாரசனிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. இண்டோ சாரசனிக் சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி வருது இல்லை, இஸ்லாமிக்கு உடைய ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதை தான் இண்டோ சாரசனிக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இது மாதிரியான அடையாளங்கள் கொண்ட நிறைய கட்டிடங்களும் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் முகலாயர்களுடைய அடையாளம். இதெல்லாம் அவர்களும் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இதெல்லாம். மக்களே, இது மேலே போக முடியுமா? இது வந்து ஒரு முறையான ஒரு படிமாரி இல்லைங்க. ஆக்சுவலாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக கட்டமாக இருக்கு. மேலே போகலான்னு பார்த்தாலும் மேலே போக முடியல. முழுசா ஒரு பாறையில் செஞ்ச மாதிரியே இருக்குங்க பார்க்கும்போது. இது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு பாறை, அப்படியே அது பக்கத்தில் கற்களை வச்சு அடிக்கி அடிக்கி இது பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்கு ரொம்ப பார்க்கும்போது. அப்படியே அந்த தானிய கலைஞ்சிக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிமருந்து கிடங்குங்க. இங்கே தான் வெடிபொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா 4.3 மீட்டர் ஆழத்தில் இது வந்து செவ்வக வடிவில் அமைச்சிருக்காங்க. 9 மீட்டர் நீளம் மற்றும் 10.5 மீட்டர் அகலம் கொண்டதாகவும் இது இருக்கு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதாங்க அந்த வெடிமருந்து கிடங்கு. அப்படியே ஒரு கட்டிட அமைப்பில் வச்சிருக்கிறாங்க. மேலே ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க சிமெண்ட் வச்சு. அங்கே ஒரு ஓப்பன் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு கிடங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. வாங்க போய் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து பல போர்க்களங்கள் சந்தித்த ஒரு கோட்டைங்க. போர்களுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே கிடையாது. ஆக்சுவலாக அவ்வளோ போர்க்களங்களும் சந்திச்சிருக்கு. பல பேர் ஆட்சி பண்ண இடம். அதனால இந்த இடத்த பொறுத்தவரை வெடிமருந்து கிடங்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. எக்கச்சக்கமான விஷயம்லாம் வச்சிருப்பாங்க உள்ள. அவ்வளோ பாதுகாப்பான முறையில் ஒவ்வொன்றுத்தையும் யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை பாதுகாப்பு மற்றும் சிறப்பு கிடையாதுங்க, மேலும் பல்வேறு வகையான சிறப்புகள். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு கட்டிடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் நீர் மேலாண்மை வந்து சிறப்பாக வந்து செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மழை தண்ணீர் வந்து எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அப்படியே மழை நீர் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குளங்களுக்கும் போய் சேர்கின்ற மாதிரி ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த செடிகள்லாம் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. என்ன செடின்னு தெரியல. ஆக்சுவலாக தெரிஞ்ச கமெண்ட்ல பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. இதுவும் குளம் தான் போலங்க ஆக்சுவலாக. ஏன்னா இங்கேருந்து தண்ணீர் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
மழை பெய்ந்தா இது நிரம்பு போல இருக்கு, பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு, குளம் மாதிரி தான் இருக்கு பார்க்க. நம்ம ராஜகிரி கோட்டைக்கு மேலே போகிற ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம கிரானரி ஹால் நம்ம நெற்களஞ்சி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகிரி கோட்டைக்கு மேலே போகிற ஒரு வழி இருக்குது. நம்ம ராஜகிரி கோட்டையை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட படிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், ஏறி போகும்போது உள்ளே என்னென்ன இருக்குன்னு ஒரு விஷயமா பார்ப்போம். ஒரு மண்டபங்களாக அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து முதல் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக மூச்சு வாங்குதுங்க ஏப்பா, வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குதா. இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏறி வரவங்க வந்து ஓய்வு எடுப்பதற்காக மண்டபம் வேறு அமைச்சிருக்காங்க. இது பிற்காலத்தில் வந்து இவங்க அமைச்சதா இல்லை அந்த காலத்துல இருந்து இருக்கான்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போக்கா கொஞ்சம் தூரம் போக்கா இதுமாரி இருக்குங்க. ஆக்சுவலாக அற்புதமான ஒரு காட்சி மக்களே. நம்ம கீழே பார்த்த எல்லாமே இங்கேருந்து தெரியுது பாருங்க, நல்லாவே தெரியுது. ஒட்டுமொத்த செஞ்சுமே தெரியுதுன்னு சொல்லலாம். கீழே நம்ம பார்த்த அந்த கல்யாண மஹால் இருக்கு, அப்புறம் இடிபாடுகள் அந்த கட்டிடங்கள் இருக்கு, தானிய களஞ்சியம் பாருங்க, எல்லாமே இங்கேருந்து சூப்பராக தெரியுது ஆக்சுவலாக. நம்ம 2வது மண்டபத்தை தாண்டி வந்தோடனே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பீரங்கி தாங்க. ரொம்பவே அற்புதம், பார்க்கறதுக்கு ரொம்ப நீளமாக இருக்கு ஆக்சுவலாக. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா இரும்பலானது. 2470 இருக்கு ஆக்சுவலாக இந்த நம்பரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல நீளமாக இருக்குங்க ஆக்சுவலாக. இந்த பிரிட்டிஷார்கள், இந்த போர்த்துகீசியர்கள் இவங்களுடைய காலத்தில் இந்த பீரங்கிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. பிரிட்டிஷார்கள் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இந்தியாவில் வந்து பீரங்கிகளை வந்து ஃபர்ஸ்ட்டு பாபர் தான் என்ன பண்ணாரு சொன்னால் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பிரபலமானது பிரிட்டிஷார்களுடைய காலத்தில், இந்த துப்பாக்கிகள் பீரங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேலூர் கோட்டையில், நம்ம வேலூர் கோட்டையை வந்து நம்ம விளாக் அடிக்கும் போது அதை பார்ப்போம். வேலூர் கோட்டையில் வந்து பெரிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. இந்த பீரங்கிகளை வச்சு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பல இந்தியர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். எப்படி தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னால், இந்த முனையில வந்து மனிதர்களை கட்டி வச்சிருவாங்களாம், கட்டி வச்சு சுட்டுருவாங்க. அவ்வளோ கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக ஆங்கிலேயர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். நம்ம வேலூர் கோட்டையில் அந்த முழு இன்சிடென்ட்டையும் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு இந்த பீரங்கியில பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க ஆக்சுவலாக. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த மலை ஏறும்போது அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோவில் ஒன்று வரும். இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கருங்கற்களாக கட்டியிருப்பாங்க. அந்த மேலே ஒரு விஷயம் தெரியுது பார்த்தீங்கன்னா கோபுரம், அது வந்து சுதையினால் ஆக்கப்பட்டது. நம்ம தேசிங்க ராஜா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரங்கநாதருடைய தீவிர ஒரு பக்தராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிங்க ராஜாவோட ஹிஸ்ட்ரி வந்து போப்போம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம உச்சி அடைந்த பிறகு பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய கோயிலெலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க, ஒரு கலை நயத்தோடு இருக்குது ஆக்சுவலாக. கட்டிடக்கலையும் பிரமிக்க வைக்குது. கோயிலுடைய ஒரு என்ட்ரன்ஸ் வாசல் தான், உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்களேன், செஞ்சியோட ஃபுல் அழகுமே நமக்கு தெரியுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. வாங்க கோயில் உள்ள போய் பார்க்கலாம். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிலைகள் எதுவுமே வந்து காணப்படலை, எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. எல்லாமே கருங்கற்கள்ங்க. இதான் கருவறைன்னு நினைக்கிறேன். கருவறை ஃபுல்லாமே ரொம்ப இருட்டாக இருக்குது ஆக்சுவலாக. நிறைய குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக பார்க்க முடியுதுங்க ஆக்சுவலாக. எக்கச்சக்கமான குரங்குகள் நம்ம போகிற வழியில். இதோ ஒன்று இருக்குது, அதோ ஒன்று இருக்குது. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணி அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் தான் வந்திருக்கிறோம்.
இந்த கோயில் பற்றி பார்த்தீங்கன்னா கமலக்கன்னி அம்மன் சொன்னால் 7 கன்னியர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சி அம்மனும் இந்த கமலக்கன்னி அம்மனும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகங்களுடைய உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. மிருகங்கள் பலி கொடுக்கக்கூடிய இடமா இது இருக்கலாம். வருடம் வந்து இங்கே வந்து மிருகங்களை வந்து பலி கொடுப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செஞ்சி கோட்டையை கட்டுறதுக்கு முன்பு இருந்தே இந்த கமலக்கன்னியம்மன் வழிபாடு வந்து இங்கே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கமலக்கன்னியம்மனுக்காக வந்து மிருகங்களை வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வந்து இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க பாறைகள்ல. நடுவில் இருக்கிறவர் வந்து விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. 2 பக்கத்து ஸ்ரீதேவி அப்புறம் பூதேவி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கத்தில் இருக்கிறவங்க. இந்த கற்களை கொண்டு அடிக்க வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலா கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சா. அந்த அம்மன் கோயில்லேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா ராஜகிரி மலைக்கு ஏறோம்ல, அந்த வழியில அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கும்போது அப்படியே நீங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சந்து ஒன்று போகும். இந்த சந்து வந்து ஒரு சுரங்க பாதை வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுரங்கத்தையும் நம்ம வந்து போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்குங்க. ஆக்சுவலா கீழே வந்து வெயில் வந்து பொழந்து கட்டுச்சு. ஆனா இந்த கீழே கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கூலிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலா நிறைய செடி கொடிகள், நல்லா ஒரு காடு மாரி இருக்கு பார்த்தா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்துக்கு நம்ம வந்து வந்தாச்சுங்க. இந்த சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை நீர் ஒன்று இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து தண்ணி வந்து இங்கே எடுத்துகிட்டு வராமல் வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடியதாக பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு சுரங்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தண்ணி வந்து இங்கே குடிச்சிக்கலாங்க. இந்த தண்ணி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சுத்தமான தண்ணின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோமா இல்லையா ஏற்கனவே கமலக்கன்னியம்மன் கோயிலில் அங்கே உள்ள வேலைப்பாடுகளுக்கு இந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து ஒரு புனிதமான ஒரு நீராகவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கருதுறாங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சுனை நேருக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுரங்கம் வந்து உள்ளே வந்து நல்லா டீப்பாக போயிட்டே இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டன் கணக்கான பாறைகள்லாம் அப்படியே நமக்கு மேலே இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே நல்லா கூலிங்காகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. சூப்பரான இடம் ஆக்சுவலாக. சரி மக்களே, நாம் திரும்பிடுவோம். ஓகே கைஸ், நம்ம சுரங்க பாதையை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் இந்த சைடு ஒரு கோட்டை ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து ஆபரணங்களை செய்யக்கூடிய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துருவோம். உள்ளே வந்தாச்சு. ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம் அப்பப்போ கொஞ்சம். நம்ம தமிழர்களை சேர்ந்த கோணம் சாட்சியாளர்கள்னா இதை வந்து நிறுவினாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டை யாருடைய வசம் போகுதுன்னு சொன்னால் 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழர்கள் அந்த கோணம் சாட்சியாளர் இடத்துலாம் இருந்துச்சு. மொத்தம் 200 வருஷம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயநகர பேரரசுக்கிட்ட இந்த கோட்டை வந்து போகுது. 13ஆம் நூற்றாண்டு முதல் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை வந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுலேருந்து ரொம்ப பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோட்டையாக இது வந்து ஆகிருச்சு. ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு கோட்டையாக இது ஆகிருச்சு. அவங்க வந்து நிறைய மேம்பாடுகள் இந்த கோட்டையில் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு வரை வந்து விஜயநகரன் எம்பையர் கிட்ட தான் இந்த கோட்டை வந்து இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை வந்து செல்லுதுங்க. எப்போ செல்லுதுன்னா 16ஆம் நூற்றாண்டில் பெத்த கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுகிறார். நாயக்கர்களுடைய காலத்தில் தான் இப்போ இருந்த இந்த கோட்டை வந்து இந்த ஸ்டைலில் வந்து எப்போ ஆச்சுன்னு சொன்னால் 16ஆம் நூற்றாண்டு தான் ஆச்சு. நாயக்கர்களுடைய காலத்தில் தான் இந்த கோட்டை வந்து இந்த ஸ்டைலில் இப்போ இருக்கக்கூடிய கோட்டை மாதிரி இருந்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஜப்பூர் சுல்தான் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுகிறார். பீஜப்பூர் சுல்தான்ட்டு வந்து தான் என்ன பண்ணுறாரு, மராட்டிய சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அவர் வந்து 1649 இந்த பிரசித்தி பெற்ற இந்த கோட்டையை வந்து ரொம்ப போராடி கைப்பற்றுகிறார். அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் இதை வந்து கைப்பற்ற முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு.
அந்த வருடத்துல அவர் சத்ரபதி சிவாஜி அவர் கைப்பற்றுகிறார். கிட்டத்தட்ட வந்து நம்ம நெருங்கியாச்சுன்னு சொல்லலாம். கோட்டையினோட உச்சி வந்து கொஞ்சம் பக்கத்துல தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பொறுமையா ஏறி வர்றதுக்கு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடும். எவ்வளோ அழகான காட்சி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அப்படிங்கிறது பார்க்கும்போது நிறைய காத்து வந்து அடிச்சுட்டே இருக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம். ஒட்டுமொத்த செஞ்சியுமே அழகுதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போனா நம்ம கோட்டையோட உச்சி அடைஞ்சிடலாம். உண்மையில ஒரு சூப்பரான ஒரு இடங்க. ஆக்சுவலா செம்மையா இருக்கு. ஆக்சுவலா இங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம உச்சிக்கு வந்தாச்சுங்க. சரி, நம்ம மீதி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம். 1649 பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி அவர் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுகிறார். அந்த கைப்பற்றின பிறகு பார்த்தீங்கன்னா 1698 வரைக்கும் அவருடைய ஆட்சி வந்து இந்த கோட்டையில் இருக்குங்க. அதற்கு பிறகுதான் நம்ம பார்த்தோம் 1690 முற்றுகையிட்டாங்க இந்த கோட்டையை. யாரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவுரங்கசீப், அவருடைய படைத்தலைவர், அவருடைய படைத்தலைவர், அப்புறம் நம்ம ராணி மங்கம்மாள், இவங்க எல்லாரும் சேர்ந்து முற்றுகையிடுகிறாங்க. முற்றுகையிட்ட பிறகு 8 வருஷம் வரைக்கும் இந்த கோட்டை வந்து உள்ளே நுழைய முடியலையாங்க. அவ்வளோ பாதுகாப்பு நிறைந்த ஒரு கோட்டை இது. சத்ரபதி சிவாஜி சொல்ற மாதிரி யாருமே உட்புக முடியாத ஒரு கோட்டை அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ நமக்கு புரியும். இந்த ஹிஸ்டரி படிக்கும்போது நமக்கு தெரியும். 8 வருஷம் வந்து யாருமே உள்ள நுழைய முடியலையா. அதற்கு பிறகுதான் எப்படியோ கைப்பற்றுனதாக சொல்றாங்க. அதற்கு பிறகு முகலாயர்களுடைய ஆட்சி வந்து இந்த கோட்டையில் வந்து வருதுங்க. முகலாயர்களுடைய ஆட்சியில யார் இருக்கான்னு சொன்னா அவங்களுடைய படைத்தலைவர் இந்த சுல்ஃபிகர் அலி கான், அவர் தான் என்ன பண்றாங்க, இந்த கோட்டையினுடைய தலைவராக போடுறாங்க. அப்படியே பார்த்தோம்னு சொன்னா முகலாயர்கள் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றின பிறகு இப்போதான் முக்கியமான ஒரு ஹிஸ்டரி நம்ம வரும். இவரை வந்து இந்த கோட்டைக்கு தலைவராக போடுறாங்க. யாருன்னு சொன்னா புத்தோல்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள ராஜ்புட் இனத்தை சேர்ந்த ஸ்வரூப் சிங் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் இந்த கோட்டைக்கு தலைவராக போடுறாங்க. அந்த ஸ்வரூப் சிங்குடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா தேஜ் சிங் அப்படின்னு, தேசிங் ராஜான்னு சொல்லுவாங்க தமிழ்ல அப்படியே மாதிரி வந்துருச்சு. ஆனா உண்மையான அவரோட பேர் வந்து தேசிங் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அந்த ஸ்வரூப் சிங்குடைய மகன். அந்த ஸ்வரூப் சிங் வந்து முகலாயர்களுக்கு வந்து நல்ல கப்பம் கட்டி கொண்டு வந்தாரு. அவங்களுக்கு நல்ல ஒரு அடிமையாக அவருக்கு இருந்தாரு. அவரு இறந்து போன பிறகு தேஜ் சிங் அவருடைய கைக்கு இந்த கோட்டை வந்து வருதுங்க. தேஜ் சிங் என்ன பண்றாரு சொன்னா கப்பம் வந்து கட்ட முடியாது, அதாவது முகலாயர்களுக்கு கட்டி வந்த கப்பத்தை வந்து மறுக்கிறாரு. இது வந்து எனக்கு சொந்தமான ஒரு இடம், நான் வந்து சுதந்திரமான ஒரு ஆளு அப்படின்ட்டு கப்பங்களை மறுக்க ஆரம்பித்த உடனே முகலாயர்களுக்கும் தேஜ் சிங்கும் சண்டை வந்துடுது. அப்புறம் ஆற்காடு நவாபை வைத்து மிகப்பெரிய ஒரு படையை வைத்து தேஜ் சிங் எதிராக ஒரு போரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்க்களத்துல தான் தேஜ் சிங் என்ன பண்றாரு சொன்னா தன்னுடைய உயிரை வந்து விட்டுறாரு, வீர மரணம் அடைகிறார். அப்புறம் இந்த ஆற்காடு நவாபுடைய படைகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா 8000 குதிரை படைகளோட ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு சொன்னா இந்த கோட்டையை முற்றுகையிடுவதற்காக வராரு. அப்புறம் தேஜ் சிங்கோட படைக்கும் ஆற்காடு நவாபுடைய படைக்கும் கடுமையான யுத்தம் நடக்குதுங்க. தேஜ் சிங் அவருடைய படை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 300 குதிரை படை வீரர்கள் சொல்றாங்க. நம்ம கிட்ட சொற்பமான ஒரு படையா இருந்தாலும் வீரமா நம்ம என்ன பண்ணணும், இறங்கி போராடணும். எத்தனையோ சிறிய படைகள் கூட பெரிய படைகளை வந்து தோற்கடிச்ச வரலாறு நம்ம தமிழ் வரலாறு நிறைய இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து வீரமா இறங்கி என்ன பண்ணியிருக்காரு, இந்த போர்க்களத்தை வந்து சந்திச்சிருக்காரு, வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போர்க்களங்களை பின்வாங்கி ஓடின அரசர் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக போர்க்களங்கள்ல தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்து கொண்டு முன்னாடி போய் என்ன பண்ணாரு, போரிட்டாரு. அவர் வந்து அந்த போர்ல வந்து வீர மரணம் அடைகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா தேசிங் ராஜாவுடைய மனைவி ராணி பாய் அவங்க வந்து உடன்கட்டை ஏறுறாங்க. ஆற்காடு நவாப் வந்து இவங்களுடைய இந்த வீரத்திற்காக, இந்த ராணி பாயோட அவங்களுடைய வீரத்திற்காக ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரே ஆற்காடு நவாப் வந்து உருவாக்கியதாக வரலாறுங்க. என்னதான் தேசிங் ராஜா அவங்களுடைய மனைவி எதிரி படையா இருந்தாலும் அவங்களுடைய இந்த வீரத்தை பார்த்து ஆற்காடு நவாபே ஆச்சரியப்பட்டு போய் திகைச்சு போயிருக்காரு. தேசிங் ராஜாவுடைய உடலை வந்து அவரை அடக்கம் பண்ணதாக சொல்றாங்க. சிறப்பு மரியாதையோட, அரசு மரியாதையோட அவருடைய உடல் வந்து தகனம் அடக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க ஒரு நபராக இருந்திருக்காரு பாருங்க. அவர் தமிழராக இல்லாமல் இருந்தாலும் ஒரு தமிழக கோட்டையை வந்து பாதுகாப்பதற்காக
வீரமாக போராடிய ஒரு அரசர் அப்படிங்கிறதுக்காக இன்றளவும் தமிழக மக்களால் வந்து தேசிங்க ராஜா அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு அரசராக அவர் வந்து இருக்காருங்க. இதான் தேசிங்க ராஜாவுடைய வரலாறு. ஒரு வீரமிக்க அரசர். நம்ம உச்சியை வந்து நெருங்கும் போது இந்த இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பழங்காலத்தில் வந்து இந்த பாலம் வந்து தூக்கு பாலமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஆர்டிஃபிஷியலாக இப்போ போட்டிருக்காங்க. இப்போ தூக்கு பாலமாக இது இல்லை. ஆனால் இந்த பாலத்தை வந்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னால் யாராலுமே என்ன உள்ளே இது கூட வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் பார்த்தீங்களா? இந்த கோட்டைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி ஒருத்தர் மேலே வந்துட்டாலும் மேலேயும் எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ சிறப்பான ஒரு திட்டம், சிறப்பான ஒரு திட்டமிடல். பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் கடினமாக இருக்கணும், யாருமே உள்ள உட்புகாத மாரி அமைக்க வேண்டும் என்று சிந்திச்சு இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம அந்த பாலத்தை நோக்கி போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா மூச்சு வாங்குது ஆக்சுவலா. ஒரு வழியா இந்த ராஜகிரி கோட்டையோட இந்த பாலத்துக்கு நாம வந்தாச்சு மக்களே. செம்மையா காத்தடிக்குது. ரொம்ப சூப்பரான வியூ. எவ்வளவு அருமையா வடிவமைச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த கட்டடங்கள்லாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கருவூலங்க. உச்சியில, இந்த கோட்டையோட உச்சியில இருக்க ரொம்ப முக்கியமான இடம் கருவூலம். ரொம்ப முக்கியம். அதெல்லாம் முக்கியமான இடத்துல வச்சிருப்பாங்க. அதை தான் பார்க்க போறோம். இது வந்து செங்கற்களால் கட்டப்பட்டது போல இருக்குங்க. இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாமே கருங்கற்களால் தான் பார்த்தோம். இது பிற்காலத்தை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செங்கற்களால் கட்டப்பட்டது. கீழே ஒரு கலைஞ்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி மேலே ஒரு கலைஞ்சு கோட்டையில் பாருங்களேன். அதோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக மாதிரி இருக்கு. பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு மக்களே. நம்ம கீழே பார்த்தோமா இல்லையா? ஆனால் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கு. அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஹைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப உயரமாக தாங்க இருக்கு. இதுல வந்து 1,00,000 கலம் வந்து இந்த நெற்பயிர்களை, இந்த தானியங்களை வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி உணவுக்கு ஏற்பாடோட ஒரு தத்துவ ஞானத்தோட ஒரு கட்டிட வடிவமைப்பு வந்து ஏற்படுத்திருக்கான்னு பாருங்க. அப்படியே நம்ம நெற்களஞ்சியத்தை வெளியே வரும்போது ஒரு அழகான ஒரு லிசார்டு, கருப்பும் ஆரஞ்சும் கலந்த ஒரு கலர்ல இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது பார்க்க. அழகான காட்சி, அற்புதமான வியூ பாயிண்ட்டும் கூட. நாம இந்த கோட்டையினுடைய உச்சிக்கு வந்தாச்சு மக்களே. சூப்பரான காட்சிகள்லாம் நம்ம இது முன்னாடி பார்த்தோம். நல்ல காற்று வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த மேலே. சூப்பராக இருந்தது மக்களே. கடைசியா மக்களே, இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக வந்து இதை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவுடைய அந்தஸ்தும் இந்த கோட்டையை வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஒரு தமிழர்களாக நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தமிழர்கள் கட்டி ஆரம்பித்து வைத்த இந்த கோட்டை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு இடமாக ஆகியிருக்கின்றது என்று சொன்னால் நாம் எல்லோருமே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு தமிழர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், பெருமைப்படணும். கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வந்து வரும் கண்டிப்பாக. அவ்வளோதான் மக்களே, நம்ம இந்த கோட்டையை ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வராங்க. ஆக்சுவலாக என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால், நிறைய மக்கள் வந்து ஒரு ஏதோ வராங்க. ராஜா என்னென்னு யூஸ் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் இருக்கும் போல. ராணினா ராணி புலிகளெல்லாம் இருக்கும் போல, ராணி இதெல்லாம் வச்சிருப்பாங்க போல. அது மாதிரியான ஒரு சிந்தனையில வந்து நிறைய மக்கள் வராங்க. அது மாதிரி இல்லாமல் இது மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய வரலாற்று சம்மந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை வந்து நம்ம கண்கூட நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுல வந்து ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஆனால் தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறது இல்லை. ஏதோ சும்மா பொழுதுபோக்காக வந்துட்டு போகிறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் வரலாற்றுகளை வந்து நாம் வந்து அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளும் போது தான்
நம்மளுடைய பாரம்பரியங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரலாறை நம்ம வந்து விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம பாரம்பரியங்களே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? அதனால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான். இந்த கோட்டைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் வரலன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நிறைய பேர் இந்த மலையில் ஏறும்போது பார்க்குறேன், அவங்களால முடியல. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. என்னடா இது இவ்வளோதானே ராஜானா, என்னென்னோ எதிர்பார்த்தோமே நாங்கள், ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில போகிறத பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் அவங்க ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இது வந்து இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, நம்மளுடைய விழாவுக்கு வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த ராஜகிரி கோட்டையோட முக்கியமான சில விஷயங்கள்லாம், அதிசயமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இந்தமாரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மேலும் அடுத்த ஒரு கோட்டையை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அது கிருஷ்ணகிரி கோட்டை, சந்திரகிரிலாம் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த விழாக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது மக்களே. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த விளாக்ஸ் வந்து நம்ம சந்திப்போம். பாய் பாய்.